Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 28 ஆண்டுகள் 1998 இதே இடத்திலே கோவையிலே குண்டு வெடித்தது. நூற்றுக்கணக்கான நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள், தங்கள் உடல் உறுப்புகளை இழந்தார்கள். ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு நீதித்துறை இருக்கிறது, சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் குண்டு வெடித்த அதே நேரத்தில் இத்தனை பேருக்கும் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு நினைவஞ்சலி கூட்டத்தை எதற்காக நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? ஒரு சிலர் கூறுகிறார்கள், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு மத ரீதியான நிகழ்ச்சியாக கலவரம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்வதற்காக நடத்துகிறார்கள் என்று புரியாமல், தெரியாமல் அல்லது வேண்டுமென்றே நம்மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, கோவையினுடைய குண்டு வெடிப்பை எதற்காக நிகழ்த்தப்பட்டது? அன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்புக்குரிய திரு எல்கே அத்வானி அவர்கள் மீது மட்டும் குறிவைத்தது அல்ல. அவர் ரொம்ப பிரைமரி டார்கெட். ஆனால் பல்வேறு இடங்களில் எதற்காக குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது? ஒரு இயக்கம், ஒரு தீவிரவாத இயக்கம் திட்டமிட்டு கோவையிலே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. தமிழகம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்காக பேசக்கூடிய, ஹிந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கின்ற வகையிலேயும் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. குண்டுவெடிப்பு நடந்ததை பற்றி அன்பு சகோதரர் கருமுத்து தியாகராஜன் அவர்கள் விவரித்தார்கள். ஒவ்வொரு வருஷம் அதை நேரில் பார்த்தவங்க அதை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒரு புறம் நம்முடைய ஹிந்து இயக்க சகோதரர்களுடைய தியாகம், அவர்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம் அதிகாரத்துக்கு வரும் என்று தெரியாத நாட்களிலே கூட இந்த இயக்கத்திற்காக எங்களுடைய உயிரையும் கொடுத்து பாடுபடுவோம் என்று ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இந்த கோவை மண்ணிலே அன்று முதல் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. அன்று கோவையிலே நடந்த குண்டுவெடிப்பு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி 10 ஆண்டுகளுக்கு பின்பு சென்றது. இங்கு ஏதோ அரசாங்கத்தினுடைய முதலீடுகள் மட்டுமல்ல, எத்தனையோ தனியார் முதலீடுகள், தனியார் மூலமாக வளர்ச்சிக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பயம். எத்தனையோ இயக்கத்தினுடைய சகோதரர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய துயரம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த துயரத்தை, அந்த துன்பத்தை இதில் நாங்களும் பங்கு கொள்கிறோம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காகவும் இந்த நினைவஞ்சலி கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். இந்த ஆபத்தை நீங்கி விட்டதா? அன்றோடு நாள் குண்டுவெடிப்பு நடந்தது, அதுக்கப்புறம் நல்லா தானே இருந்ததா? இல்லை. தமிழகத்தில் இங்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி அரசியல் கட்சியின் வாயிலாக சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக மத பயங்கரவாதிகளை ஆதரிக்கின்ற போக்கு, மத பயங்கரவாத செயல்களுக்கு ஊக்கமளிக்கின்ற போக்கு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் இந்த நினைவஞ்சலி கூட்டம். ஏன் தெரியுமா? நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்துக்களுடைய வாக்குகளுக்காக மட்டுமல்ல, இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு கூட மரியாதை கொடுக்காத திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்காக ஓடோடி சென்று ஏவல் செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் இந்த நினைவஞ்சலி கூட்டம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு செல்கின்ற பொழுது அங்கு என்னுடைய முதல் பேச்சிலேயே நான் குறிப்பிட்டது, எங்கள் இயக்கத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகளுடைய தியாகத்தால், உழைப்பால் இந்த பேரவைக்குள் நுழைந்திருக்கிறோம். இந்த பேரவையிலே எங்களுடைய உரிமைகளுக்காக, உங்களால் புறக்கணிக்கப்படுகின்ற உணர்வுகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற உறுதியை ஏற்றோம் 5 வருடத்திற்கு முன்பாக. தொடர்ச்சியாக
எத்தனையோ விவாதங்கள், எத்தனையோ சட்டப்பேரவையினுடைய குறிப்புகளில் எங்களுடைய பேச்சு முழுவதுமாக நீக்கப்பட்ட போதும் கூட மனம் தளராமல் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னுடன் சேர்த்து இன்னும் 3 பேர் நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நடந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான அரசு மட்டுமல்ல. சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள், அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு எல்லாவற்றையும் 5000 ரூபாய் கொடுத்து மறக்க வைக்க முடியுமான்னு ஸ்டாலின் ட்ரை பண்றார். 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. என்னுடைய அன்பு சகோதரிகள், தமிழகத்தினுடைய தாய்மார்கள் ஒரு உறுதியாக இருக்கிறார்கள். நீ 5000 என்ன ஸ்டாலின் அவர்களே, 50000 கொடுத்தால் கூட எங்கள் சகோதரிகள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் உறக்க சொல்வோம் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு விடை
விடைபெற்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.